வணக்கம். இது உங்கள் வடுகை உண்டு சேனல். இவன் உங்கள் எல்பி. ஓகே, இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு சொல்லானது மிக பிரபலமாக விவாத பொருளாக பேசிக்கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. சங்கி. சங்கி என்றால் என்ன, சங்கிகள் என்றால் என்ன, அதை பற்றிய திரை வல்லுநர்கள், அரசியல்வாதிகள், அதையும் தாண்டி தமிழ் புலமைவாதிகள் என்ன சொல்றாங்க, இந்த சங்கி எப்படி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வந்தது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த சங்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 லால் சொல்லக்கூடிய லால் சலாம் அந்த பழக்கத்தை ரஜினியோட பொண்ணு டைரக்ட் பண்ணி இயக்கியிருக்கிறாங்க. அந்த பேட்டி கொடுத்த அந்த விதமும் சரி, அதுக்கு ரஜினி பதிலளித்த விதமும் சரி, அதுக்கு வானதி சீனிவாசன் சொன்ன அந்த பதில் உரையும் சரி, இந்த சங்கியை பற்றி மேலும் 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 சலடை போட்டு ஆராய்ச்சி பண்ண தோன்றி உள்ளது என்று வியக்கத்தக்க வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படியே சங்கி என்றால் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சங்கி என்ற பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலா படம் சேது பார்த்துருப்பீங்க. அந்த சேதுல 2K கிட்ஸ்லாம் தெரியுமான்னு தெரியல. அதுல இதே முதல் சியா 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 அப்படின்னு சியாரை பத்தி ஒரு விவாதமானது போய்கொண்டே இருக்கும். நூலகத்துக்கு போவாங்க, டிஸ்டன் எடுப்பாங்க, எல்லா புலமைவாதிகளையும் போய் கேட்பாங்க, கடைசியில கடவுள்கிட்டே போய் கேட்பாங்க சியானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே நிலைமைதான் இந்த சங்கிக்கு உள்ளது. இதை பத்தி எப்படி பார்க்கப்போம், சங்கி எப்படி இந்தியாவில் வந்தது, இது யார் ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க, இது திரைப்பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் எப்படி இதை அணுகுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜனவரி 26 பார்த்தீங்கன்னா லால் சலாம் படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் நடிக்கிறாப்புல, பாய் கேரக்டர்ல. அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு அந்த ஆடியோ லான்ச்ல ஜனவரி 26 லால் சலாம் படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்ல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு காட்டமான பதிவிடுறாங்க. எங்க அப்பா சங்கின்னு சொல்றீங்க, அப்படி சொன்னா எனக்கு ரொம்ப கோபமா வருது, எங்க அப்பாவும் சங்கி கிடையாது, அப்படி சங்கியா இருந்திருந்தால் இந்த படத்துல ஒரு முஸ்லீம் கேரக்டர் எடுத்து நடிச்சிருப்பாரா அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டும். எங்க அப்பா முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகவாதி, அனைத்து சமுதாய மக்களிலும் போற்றப்படக்கூடிய ஒரு மனித நேயவாதி என்று அதோட ஆதங்கத்தை ஐஸ்வர்யா அவர்கள் வெளியிட்டார்கள். அதனை அடுத்து ஒரு 26 இந்த பேட்டி வெளியே வருது. 28 வானதி சீனிவாசன் அவர்கள் நான் சங்கியா இருந்தா சந்தோஷப்படுவேன், எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அப்படி அப்பாட்டாக்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. சங்கி என்றால் இந்த பாரதத்தையும் பாரத திருநாட்டையும் ஆபத்து ஏற்படும் போது எக்காரணம் கொண்டு எந்தவித காம்பரேஷன் பண்ணாமல் எதிரிகளையும் தும்சம் பண்ணுவதுதான் சங்கி என்று சொல்றாங்க. அப்படி என்றால் ஒரு சாரா மக்கள்கள் பாரதிய ஜனதா கட்சி போன்ற எதிர்ப்பவர்களாகவும் அதை வர வேண்டாம் என்று தடுக்கக்கூடிய எண்ணமுள்ள நபர்களும் எங்களை சங்கி சங்கி என்று சொல்லுகின்றார்கள். அது எங்களுக்கு பெருமையாகத்தான் இருக்கின்றது என்று வானதி சீனிவாசன் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இதே அறிக்கையை ரஜினிகாந்த் கேட்கிறாங்க. ரஜினிகாந்த் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, சங்கி என்பது கெட்ட வார்த்தை கிடையாது, நல்ல வார்த்தையும் கிடையாது, ஒரு வழக்காடு மொழி. அதுதான் என்னுடைய மகள் மிக சிறப்பான ஒரு பேட்டியின் மூலமாக வெளிப்படுத்தி உள்ளார். அதுதான் நானும் வழிமொழிந்து சொல்லுகின்றேன் என்று அவரு ரஜினி சொல்லி அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம நெட்டிஷன்கள் என்னைய மாதிரி யூடியூபர்கள் சும்மா இருப்பாங்களா, சியானைக்கே விளக்கங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். அப்போ சங்கியை தேடி வரலாற்று அறிஞர்களை பற்றி தேடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வானது காதல பட்டுச்சு. 1951 தான் பாரதிய ஜனதா கட்சி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியானது பாரதிய ஜனதா சங்கம் என்று ஆரம்பிக்கிறாங்க 1951. அப்படி ஆரம்பிக்கும் போது தென் தமிழ்நாட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்ட தருவாயில ஹிந்தியில பாத்தீங்கன்னா ஜனசங்க் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்களாம். இந்த ஜனசங்கத்தான் சங்கு சங்கு சங்குன்னு சொல்லி சங்கியா மாறிட்டாங்க. பாரதிய ஜனதா சங்கத்துல உள்ள உறுப்பினர்களை சங்கிகள் என்று அவர்களே அழைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இது நான் சொல்ல, நம்ம அக்கா தமிழிசை அவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இதை ஆராய்ச்சி பண்றது ஒரு தமிழ் அறிஞர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க.
அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா, இந்த சொங்கி என்பது சங்ககால வாக்கியம் கிடையாது, சங்கி என்பது இடைக்கால வாக்கியம் கிடையாது, இந்த சங்கி என்பது 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சங்கி என்பது பேசப்பட்டது கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்றாப்புல. 1951 வந்து இந்த சங்கி வந்து வழக்காடு மொழியா இருந்தது அப்படின்னு நம் தமிழிசை சொல்வதற்கும் இந்த அறிஞர் சொல்வதற்கும் கூற்று வேற விதமாக இருக்கின்றது. அவர் இன்னொரு சொல்றாப்புல, சங்கி என்றால் ஒரு மாற்று சமூகத்தினால் கொண்டு வரக்கூடிய நலத்திட்டங்களையும் ஒரு மாற்று சமூகத்தினால் கொண்டு வரக்கூடிய அறிக்கைகளையும் கோட்பாடுகளையும் ஒரு பெரும்பான்மையான சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி எதிர்க்கக்கூடிய நிகழ்வே சங்கி என்று சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சங்கி என்னன்னு சொல்லிட்டு. ஒன்றும் புரிஞ்சிருக்காது, எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, உங்களுக்கு சங்கியை பத்தி விளக்கம் தெரிந்திருந்தால், உங்கள் சங்கியை பத்தி விளக்கம் இன்னும் மேலும் 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 தெரிந்திருந்தால் நம் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க பேரை போட்டு ஊரை போட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் அவங்களே வழி தொடுகின்றோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. இது போன்ற பல கட்டான வீடியோகளை கொடுப்பதில் உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான் வழங்கி சேனல் பாய் பாய் டேக் சி யூ பாய்.